ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பறவை அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய முன்னோர்களாக கருதப்படக்கூடிய காகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மற்றொரு புறம் சனி பகவானினுடைய வாகனமாகவும் திகழ்கிறதுங்க. அப்படி காகம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியாகவும் இறைவன் மீது நம்ம வைத்திருக்கக்கூடிய பற்றின் காரணமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா காகத்திற்கு ஒரு பெரிய அளவுல மகத்துவம் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். பறவைகள்ல பார்க்கும் பொழுது காகத்தை தான் நாம அதிக அளவுல பார்க்கும் பொழுது இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமா நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு பறவை இனமா பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட காகம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது விஷயங்களை முன்கூட்டியே நமக்கு அறிவிக்கக்கூடிய சகுனத்தை அது ஏற்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா காகம் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் எவ்வாறு குறிப்பால உணர்த்துகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வீட்டில் நன்மை தீமை நடக்க இருக்கு அப்படின்னா அதற்கான அறிகுறிகளை நமக்கு இயற்கை கொடுத்து விடுங்க. அவற்றில் ஒன்றுதான் காக சகுனம் அப்படின்னே சொல்லலாம். காகம் மனிதனுடைய நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னா சொல்லப்படுது. அதாவது வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய சில ஆபத்துக்களை காகம் நமக்கு முன்கூட்டியே சொல்லும் அப்படின்னே நம்பப்படுதுங்க. அப்படியாக காகம் நமக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னவென்று இப்ப நாம பார்க்கலாம். பொதுவா காகம் பார்த்தீங்கன்னா நெல் போன்ற தானிய வகைகள், ஈரமான மண், பூக்கள், காய்கனிகள் கொண்டு வீட்டில் போடுது அப்படின்னா அந்த பொருளின் தன்மைக்கு ஏற்ப நன்மை தீமை உண்டாகும். மேலும் காகம் இன்னொரு காகத்திற்கு உணவு பகரும் காட்சியினை பார்ப்பது மிகவும் இனிமையான செயலை குறிக்கின்ற சகுனமாகும். சூரியனை பார்த்து காகம் கரைந்தாலும் அல்லது சிவப்பு நிற பொருட்கள், சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வீட்டினுள் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. நம்மளுடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகிறார்கள் அப்படின்னா காகம் அதற்கான தெளிவான அறிகுறியை கொடுத்துடும். காலையில வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தா அது வீட்டிற்கு விருந்தினர் வருவதற்கான அறிகுறி. நாம வெளியே செல்லும் பொழுது காகம் கரைந்து கொண்டே வந்தா நாம அந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். காகம் ஒருவருடைய வாகனம், குடை, காலணி அல்லது உடலின் மீது தனது சிறகால தீண்டினா அவர்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் என நம்பப்படுது. ஆக காகம் வீட்டில் ஏதேனும் ஒரு அறிகுறி காட்டினா நாம அதை கவனமாக கவனிக்கிறது நன்மையை அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால காகத்தை பொறுத்த வரைக்கும் அது உணர்த்தக்கூடிய விஷயங்களை நாம கண்டிப்பா உற்று நோக்க வேண்டியது முக்கியம். முன்னோர்கள் கண்டுபிடித்த ஜோதிட வகைகள்ல ஒன்று கூட காகத்தை பார்த்து சகுனத்தை கணித்து கூறுவது அப்படின்னு சொல்லலாம். ஆனா தற்போதைய நவீன உலகத்துல காகம் ஒரு பறவையாக மட்டுமே பலரால பார்க்கப்பட்டு வருகிறது. நம்மளுடைய முன்னோர்கள் காகத்தை கடவுள் சனீஸ்வர பகவானாகவும் உணவு பகிர்ந்து உண்பதில் அன்பின் சின்னமாகவும் நல்லது கெட்டது உள்ளிட்டவைகளை உணர்த்தும் சக்தியாகவும் பார்த்து வருகிறாங்க. பழங்காலத்திலேயே காக்கை பாட்டியினர் எனும் சங்க கால புலவர் காகம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல சகுனங்களையும் கெட்ட சகுனங்களையும் கணித்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயணத்தின் போது காகம் வளமிருந்த இடம் செல்வது அப்படிங்கிறது லாபத்தையும், இடமிருந்து வளம் செல்வது நஷ்டத்தையும் குறிக்குமாங்க. பயணத்தின் போது பயணம் செல்லும் நபரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தா பயணத்தை தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லதாங்க. அதே மாதிரி காகத்திற்கு உணவு வைக்கும் காட்சி கிடைத்தால் பயணங்கள் இனிமையானதாக மாறுமா. ஒருவரை காகம் பயணத்தின் போது அவருடைய வாகனம், குடை, காலணி மற்றும் உடல் ஆகியவற்றால சிறகால தீண்டுச்சு அப்படின்னா அவருக்கு அகால மரணம் கூட நேரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சற்று கவனமாய் இருந்தால் அதையும் தவிர்த்து கொள்ளலாம்.
காக்கை நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய வாகனம், குடை, காலணி ஆகியவற்றின் மீது எச்சம் செய்தால் பயணத்தின் போது உணவு தட்டுப்பாடு இருக்காது என்பதை குறிக்கும். காரணமின்றி காகம் கரைந்தால் பஞ்சம் வரப்போவதையும், காரணமற்ற சுற்றி பறந்தால் எதிரிகள் வரப்போவதையும் குறிக்கும் அறிகுறிகளாக பார்க்கப்படுகிறது. ஒருவர் மேலே படும் காகம் அவருக்கு உடல் உபாதை நேருதலையும், கூட்டமாக மிக உயரத்தில் பறந்தால் அவ்வூருக்கு ஆபத்து வருவதையும் குறிக்கும் என கூறப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் காகம் பார்த்திங்க அப்படின்னா பல விதங்களில் நமக்கு நன்மை தீமை அப்படிங்கிறத உணர்த்தும் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வகையில் நம்மளுடைய நாட்டில் பிற பறவைகளுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை விட நாம் காகங்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவத்தை தருவது வழக்கமாகவே வச்சுருக்கோம். காகம் தங்களுடைய முன்னோர்களாகவே நாம் பாவித்து வருகிறோம். காகம் கரைவது கூட சில சகுனங்களை உணர்த்துவதாக இன்றளவு மக்கள் நம்பிட்டு தான் இருக்காங்க. தினமும் காகத்திற்கு உணவு வைப்பதை நாம இன்றளவும் பின்பற்றி வந்துட்டு இருக்கோம். மற்ற பறவைகளுக்கு இல்லாத மகத்துவமாக கூடி உண்ணும் பழக்கம் உண்டு காகத்திற்கு. மற்ற பறவைகளுக்கு தராத ஒரு அங்கீகாரத்தை நாம கொடுத்து வருகிறோம். அந்த வகையில தினமும் காகம் நம்மளுடைய வீட்டின் முன் அமர்வதும் கரைவதற்கு நாம பல விதங்கள்ல அர்த்தங்களும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பார்த்தோம் அப்படின்னா உடல் முழுவதும் கருப்பாகவும் தலை கழுத்து பகுதி மட்டும் சாம்பல் நிறமாகவும் கொண்ட மணிக்காக்கை இருக்குங்க. அதே மாதிரி இரண்டாவதா உடல் முழுவதும் முழு கருமை நிறம் கொண்ட அண்டங்காக்கையும் இருக்கிறது. மூன்றாவதா அரிதாக தென்படக்கூடிய வெள்ளை நிற காக்கை. இந்த காக்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையில இருக்கக்கூடியது. இது நமக்கு பல வகையில நன்மை தீமைகளை உணர்த்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் ஜோதிடத்தின் படி கர்மகாரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சனி பகவானின் வாகனமாக காகம் இருக்கிறது. மேலும் அதை நம்முடைய பித்ருக்கள் எனும் முன்னோர்களின் வடிவமாகவும் நாம வணங்கி வந்துருக்கோம். அவர்கள் நம்மிடையே காகங்களாக வலம் வந்து கொண்டிருக்கின்றனர் எனவும் நம்பிட்டிருக்கோம். பல குடும்பங்களைச் சேர்ந்த பெரியவர்கள் தினமும் காக்கைக்கு உணவு வைப்பதை வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. தினமும் உணவை வைக்காத நபர்களாக இருந்தாலும் அமாவாசை தினத்தில் தங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களின் வடிவமாக நம்பக்கூடிய காக்கைக்கு உணவு வைப்பது இன்றும் பலர் கடைபிடித்து வராங்க. முன்னோர் வழிபாடு மற்றும் காக்கைக்கு உணவு வைப்பது பிரிக்க முடியாத ஒரு செயலாகவே இருக்குங்க. உடல் முழுவதும் மிகவும் கருப்பு நிறம் கொண்ட காக்கை வீட்டின் அருகில் அல்லது வீட்டின் மீது அமர்ந்து கரைகிறது அப்படின்னா அது தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு செல்வதும் நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை ஏற்படுத்துங்க. நம்மள பலர் நம் தலை மீது காகம் தாக்க வருவதை பார்த்திருப்போம். அதுதான் தன்னுடைய தான் இட்ட முட்டையை அல்லது குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக அப்படி நடந்து கொள்கிறது அப்படின்னு கூறினாலும் பல நேரங்களில் சம்பந்தமே இல்லாமல் அப்படி நம்ம தாக்க வருவது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பல நேரங்களில் காண்பதும் உண்டுங்க. இது நமக்கு வரக்கூடிய தீய சகுனத்தை அப்படி இல்லைன்னா ஆபத்தை உணர்த்தக்கூடியதாக அமைகிறது. வெள்ளை நிற காக்கை பார்த்திங்கன்னா காகத்தை காண்பது நம்மளுடைய வீட்டின் அல்லது எதிர்ச்சியாக வெள்ளை நிற காகத்தை காண்பது கூட தீய சகுனத்தின் குறிப்பாகவே பார்க்கப்படுதுங்க. சில நேரங்களில் மணி காகம் எனும் சாதாரணமாக நாம காணக்கூடிய காகங்கள் நம்மளுடைய வீட்டின் முன் அமர்ந்து தொடர்ந்து கரைவதை பார்த்திருப்போம். இது நமக்கு நல்ல செய்தியை நல்ல சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மணிக்காகம் அடிக்கடி நாம் வீட்டின் முன் கரைவதை நாம் கண்டால் நமக்கு வீடு மனையோகம் உண்டாக போகிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல நம் வீட்டிற்கு விருந்தினர்களினுடைய வருகை ஏற்பட வாய்ப்புள்ளது. வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுங்க. இவ்வாறு பார்த்தீங்க அப்படின்னா காகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மை தீமைகளை குறிப்பால உணர்த்தக்கூடிய ஒரு பறவையாகவே இன்றளவும் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம்.
காகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே இன்றளவும் வகித்து வருவது அப்படிங்கிறது வந்து மிகவும் நன்மைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறதுங்க. அதிலும் பறவைகளின் சனி பகவானின் வாகனம் அப்படின்னா காகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காகம் அதிகம் காணப்படக்கூடிய மிகவும் பொதுவான பறவைகளில் ஒன்றாகவும் இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் காகம் யமனின் தூதராகவும் கருதப்படுகிறது. அதோடு என்ன நடக்க போகிறது என்பது குறித்த தகவல்களையும் காகங்களுக்கு முன்கூட்டியே கிடைப்பதாகவே சொல்கிறாங்க. அதனால தான் மக்கள் காகங்கள் நமக்கு உணர்த்துவதற்காக வெளிகாட்டும் அறிகுறிகளை புறக்கணிக்க கூடாது அப்படின்னே சொல்லலாம்.